வணக்கம். எக்ட்ராவினுடைய இந்த தினசரி வணிகம் செய்வதற்கான வழிகாட்டு ஈக்விட்டி ப்ரோவுக்கு உங்களை வரவேற்கிறோம். எப்படி வியாபாரம் பண்ணணும் தினசரி வணிகம்ன்றதுக்காக சொல்லக்கூடிய வழிமுறைகளில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சப்போர்ட்டை தாண்டி மேலே ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மேலே போகும்போது லாங் வாங்கி வைக்கணும். சப்போர்ட்டை உடச்சி கீழே போகும்போது ஷார்ட் நம்ம வந்து விற்று வாங்கணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் என்ட்ரின்னு சொல்லுவோம். சப்போர்ட்டு கீழே வந்து யூட்டன் அடிச்சு மேலே போகும்போது பெரிய ஏற்றம் வரும், இந்த ஜாக்பாட் பைன்னு சொல்லுவோம். அது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இடிச்சு கீழே வரும்போது பெருமளவு இறங்கலாம், ஜாக்பாட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் தாண்டி ஒரு கேப் அப் கேப் டவுனை எப்படி சமாளிக்கணும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். கேப் அப் கேப் டவுன் சொல்லும்போது நான் இந்த மாதிரி நேற்றைய முடிவு விலைக்கு மேலே தூங்கும்போது முதல்ல அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட வெயிட் பண்ணி அதனுடைய ஹை லோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் நம்ம வாங்கி வைக்கணும், விற்று வாங்கணும். பெரும்பாலும் கேப் அப் ஆகும்போது இறங்கி முடிவதை சொல்கிறேன், கேப் டவுன் ஆகும்போது ஏறி முடிவதையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஒரு அப்சர்வேஷன் தான். அடுத்து விதிமுறைகள் சொல்லும்போது சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்கக்கூடாது. அங்கே தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வருது. வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபட வேண்டும். இங்கே தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணணும். இந்த கொக்கு படம் கூட மீன் வரும்போது தான் கொத்தும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். கண்ணின் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும். இது ரொம்ப தங்க முட்டையிட பார்த்து நான் போட்டுருக்கேன் பாருங்க. லாபம் ஒன்று கண்ணில் பார்த்தா எடுத்து போட்டுக்கணும். அடுத்தது வேறு லாபத்துக்காக பார்க்கணும். 10ல் 3 வியாபாரம் தப்பானாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். இப்போ நிஃப்டி அப்படின்றது இப்போ 25ஆம் தேதி அன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 10,855 10,900 இந்த 2 எல்லைகளை கொடுத்துருந்தோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு கேப் அப். அப்போது நமக்கு வந்து நேற்று கொடுத்துருந்த எல்லை 10,900க்கு மேலே நீங்கள் இங்கே வாங்கியிருக்க முடியாது, நேரம் இங்கே போயிட்டுருக்கோம். அது இப்போ ஒரு கேப் அப் பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த முதல் கேண்டில் விட்டுருங்க. அப்போ வெயிட் பண்ணிவிட்டு இந்த 2வது 3வது கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டிலே வெயிட் பண்ணி அதோடைய ஹை அண்ட் லோ எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் ட்ராவல் பண்ண அந்த பக்கம் போகலாம். இந்த மாதிரி கேப் அப் ஆகும்பொழுது அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், இந்த மாதிரி கேப் அப் ஆகும் பொழுது அது கீழ் நோக்கி இறங்கி வருகிறத பார்க்குறீங்க. இங்கே விற்று வாங்கும் முறையில் செயல்படலாம். அதே மாதிரி கீழே அப்படின்னு வரும்போது அட்லீஸ்ட் இந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது விற்று வாங்கியிருக்கலாம். அதுவும் ஒரு பெரிய லாபம் தான் இல்லையா. 10,855 கொடுத்துருந்தோம் இல்லையா. 10,855க்கு கீழே அப்படின்னு பார்க்கும்போது 10,760 வந்தாச்சு. இதுவும் 100 புள்ளிகளுக்கு இடையான ஒரு இறக்கம். இதையும் பயன்படுத்தி இருக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 27,390 என்பது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 27,260 நம்ம சப்போர்ட்டாக கொடுத்துருக்கோம். என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு மார்ஜினல் கேப் அப் தான். கீழே இறங்கி உடஞ்சி வர்றதை நம்ம பார்க்குறோம். இதையும் விற்று வாங்கும் முறையில் பண்ணலாம். அது கூட பண்ணலாம் கூட. நம்ம கீழே கொடுத்துருக்கிற அந்த சப்போர்ட்டில் 27,260 அந்த எல்லையை உடைத்து கீழே வரும்போது இதுவும் 200 புள்ளி இறக்கும். மிகப்பெரிய லாபத்தை கூட பார்த்துருக்கலாம். அடுத்து எஸ்சிஎல் டெக் அப்படின்றது 953 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 943 சப்போர்ட்டாக கொடுத்துருக்கு. 1 ஸ்டாப் லாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் இதில் போடணும். இது வந்து ஃபியூச்சர்ஸில். இதுவும் பார்த்தீங்கன்னா 953 என்ற ஒரு எல்லை அப்படின்றத நம்ம மேலே கொடுத்துருக்குறோம் இல்லையா. அந்த எல்லையை உடைச்சி காலையில் வலிமையான ஒரு ஏற்றம் 975 வரைக்கும் போயாச்சு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது கேஷ் மார்க்கெட்டில் வழக்கமாக கொடுக்குறது டெக் மகேந்திரா கொடுக்குறோம். 723 731 2 இலைகளை கொடுத்துருக்குறோம். இதில் முக்கியமான அந்த 731 இது வந்து கேப் அப் தான். 731க்கு மேலே இங்கே துவங்கியாச்சு. 734 இந்த மாதிரி துவங்கிட்டு மெல்ல மெல்ல இறங்குறதை நீங்கள் பார்க்குறீங்க. இதையும் நீங்கள் கேப் அப் கேப் டவுனை பயன்படுத்தி வியாபாரம் பண்ண கற்றுக்க வேணும். அடுத்து ஆக்சிஸ் பேங்க் பார்க்கும்போது 658 சப்போர்ட்டாகவும் 666 நம்ம ரெசிஸ்டன்ஸாகவும் கொடுத்துருந்தோம். இதுவும் ஒரு கேப் அப் தான். மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் 674 வந்தாச்சு. இந்த கேப் அப்பை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வியாபாரம் பண்ணணுன்றது செல் அண்ட் பைக்கான ஒரு வாய்ப்பு, அதை நீங்கள் பார்க்கணும். அடுத்து அப்படின்னு சொல்லும்போது புதிதாக கொடுக்கக்கூடிய 3 நிறுவனம் ஒவ்வொரு நாளும் இதில் வந்து டைட்டான் மேலே கொடுத்துருக்குறோம். 962 சப்போர்ட்டாகவும் 72 ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்குறோம். இந்த 972 அப்படின்ற மேல் எல்லை இருக்கு பாருங்க, அழகாக உடைச்சி மேலே போய் அது 983 வரைக்கும் போயிருக்கு. 983 10 அந்த இடத்துல கிடச்சிருக்குது. இதுவும் ஒரு நல்ல லாபத்தை நம்ம பார்க்குறோம். ஐசிஐசிஐ ஜிஐ அப்படின்னு பார்க்கும்போது 842 852 2 எல்லைகளை கொடுத்துருக்குறோம். அதில் மேல் எல்லையான அந்த 852 இருக்கு பாருங்க, அதை அழகாக உடச்சி மேலே போயிட்டு 867 வரைக்கும் போயிருக்கு. இது மிக மிக பெரிய லாபம். இதுவும் கூட தூர்தர்ஷன் டிவியில் நம்ம அன்றைக்கி நிகழ்ச்சியை போட்டு காட்டியிருந்தோம். அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்க்குறது ஆரோ ஃபார்மா நியூ கொடுத்துருக்கோம். இது 782 791 2 எல்லைகளை கொடுத்துருக்குறோம். இந்த 782 அப்படின்ற ஒரு எல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 791 எல்லை தான் மேல் எல்லை இல்லையா. ஸோ மேல் எல்லை அப்படின்றது இங்கே தாண்டி மேலே போயிடுச்சு. இங்கே வாங்கியிருப்போம். வாங்கின பிறகு இறங்கி வந்து 786 முடிஞ்சிச்சு. அப்போ 791 வாங்கியிருந்தா இது வந்து சந்தை முடியும் போது 786 முடிஞ்சிருப்போம். இது நட்டத்தில் முடிந்த வியாபாரம் தான். இதை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். ஏன்னா அடுத்த ஒரு நல்ல வியாபாரம் வரும்போது இதே மனசில் வச்சுக்கிட்டு அதை விட்டுறக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். விதிமுறைகளை பயன்படுத்தி வெற்றிகரமாக செயல்பட்டு லாபம் சம்பாதிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.